கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நிறைய மலையை பார்த்தீங்கன்னா உடச்சி கேரளாக்குள்ளே கொண்டு போய் அங்கே போட் கட்டுறதோ சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை கிளைமேட்டை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, நேச்சுரலை வந்து நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காலையில் சரிங்களா, அதுக்கப்புறம் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் வெடிக்கணும்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க, அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா பொல்யூஷன் கெட்டு போகுது, மாசுபாடு ஆகுது, காற்று மாசுபாடு ஆகுது, ஸோ நேச்சுரல் வந்து இதாகுது அப்படிங்கிறதுனால இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அக்ரி. ஆனால் ஸோ அதே தமிழ்நாட்டில் இதாவது ஒரு நாள் வெடிக்கிறதுல அந்தளவுக்கு மாசுபாடு பற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புகையாக வெளியே போகுது சரிங்களா. ஓகே, காற்று மாசுபாடு, அது மூலமாக தண்ணி மாசுபாடு. தமிழ்நாட்டில் எவ்வளவோ சாய ஃபேக்ட்ரிகள் இருக்குது, ட்ரெஸ்ஸுக்கு சாய போடுறது, இல்லை நிறைய ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கழிவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து விட்றாங்க. அப்போ தண்ணி மாசுபாடு ஆகாதா? அதுக்கப்புறம் நிலம். ஸோ இது வந்து நான் சொல்லவே வேண்டாம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நிறைய மலையை பார்த்திங்கன்னா உடச்சி கேரளாக்குள்ளே கொண்டு போய் அங்கே போட் கட்டுறதோ சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க.